ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் ராசி அதிபதி புதன் பகவான் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் புதன் சூரியன் ஆகிய 2 கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல அமைப்பும் காணப்படுகிறது. ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முதல் புதிய அத்தியாயம் நல்ல நேரம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது நண்பர்களே. நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் நல்ல விதமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக இன்று தினம் பெற முடியும் நண்பர்களே. இன்று தினம் மன அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பான காரிய வெற்றிகள், அற்புதமான நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சுலபமாக சாதிக்கக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு பிறந்தாச்சுங்க. இன்று தினம் அலுவலக பணியில் இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் நல்லது நண்பர்களே. குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல அனுபவங்கள் இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் தந்தை வழி உறவுகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் புதுசாக எப்படி வருமானம் இன்கம் வந்து ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்ற மாதிரியான முயற்சிகள்லாம் இன்னைக்கு நிறைய நீங்க செய்யலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இப்பொழுது வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக நல்ல தனலாபம் உண்டு. இந்த தினம் பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு அமைந்துள்ளது. மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் தேடி வரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த நண்பர்களே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் இந்த தினம் வலுப்பெறும் நண்பர்களே. அந்த அளவுக்கு மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நிம்மதி வரக்கூடிய ஒரு நாள், குடும்பத்துல ஒற்றுமையான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அதிலும் குறிப்பாக இந்த மாமா மச்சான் உறவுங்கிறது வேற லெவல் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் புதிதாக எந்த விதமான வருமானங்களும் ஈட்டிக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தயங்காமல் செய்யலாம். நல்ல நாள் என்ற தினம் எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பண தேவைகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. டக்குன்னு உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் பணம் வந்து சேரும். எனவே நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு சுமூகமாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பிரச்சனைகள் தீரும் நாள். பயணங்கள் மூலமாக புதிய புதிய கான்டாக்ட் எனக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதிகமான வேலை இங்கே இருந்தாலும் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வசூல் செய்து கொள்ள முடியும். எனவே பண வருமானம் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய நல்ல இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் பண நிலைமை வந்து மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள். அது உங்க மனசுல நல்ல ஒரு ப்ரெஷரை குறைக்கக்கூடிய வகையில் ரிலாக்ஸேஷன் செய்து கொள்ள உதவியாக இருக்கும் நண்பர்களே. குடும்பத்தோட உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் உணர்ச்சி மயமான சில இடையூறுகள் இருக்கிறதுனால நீங்கள் குடும்பத்தோட உட்காந்து பேசுவதன் மூலமாக அதை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. உங்கள் காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலர் சின்ன சின்ன குறைகளை உங்களுடைய குறைகளை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க எரிச்சலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கோபமாக மாற்றி நீங்க தகாத வார்த்தைகளை பேசுறதோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை செய்யறதோ கண்டிப்பாக செய்துவிட வேண்டாம். பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் இன்று தினம் கண்டிப்பாக பொறுமை தேவை நண்பர்களே. இன்று தினம் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு
நாள் முழுக்க கூட ஒரு அறையில் நீங்கள் வந்து உட்காந்து புத்தகம் படிக்கிறது விரும்பி இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க நண்பர்களே. அந்த மாதிரியான நல்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு புக் படிக்கிறதுல இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வாக்குவாதங்களும் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது திரைப்படங்களை பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே வாழணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால சினிமாவில் இருக்க மாதிரியே நம்ம நிஜத்தில் நடக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஆர்குமெண்ட் வேண்டாம் நண்பர்களே. மற்றபடி பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும், ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும், குடும்ப வாழ்க்கையை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் தரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் விரும்பிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே எந்த விதமான இன்டர்வியூவும் இன்றைய தினம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு அனுபவங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக அமையும் நண்பர்களே. மன அமைதி கண்டிப்பாக பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, கொஞ்சம் நீங்கள் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி இன்னைக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவை, பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும், உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கியில் இன்றைய தினம் வசூல் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் பழைய பாக்கியில் உங்களால் இன்றைய தினம் வசூல் செய்து கொள்ள முடியும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், மன அமைதி பெறக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் டார்க் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. 4ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் தந்தை வழி உறவுகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள். உறவினர்களிடம் நீங்கள் பழகும்போது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அலைச்சல்கள் அதனால ஏற்படலாம் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் விடாப்பிடியாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக உங்கள் உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க, அனுசரித்து போங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. விவசாயிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை, மகசூல் நல்லாவே இருக்கும் நண்பர்களே. இன்கம் புதுசாக எப்படியெல்லாம் வந்து உருவாக்கி கொள்ள முடியும்ன்றதை இன்னைக்கு நீங்கள் நிறைய யோசிக்கலாம். வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கிறதுனால அதை இங்கே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை புதுசாக எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக சக்ஸஸ் பெற முடியும். அதை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்கி கொள்ளலாம். நல்ல மேன்மையான ஒரு நாளுங்க இன்றைய தினம். விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு நாள். திட்டமிட்டு செயலாற்றுங்கள், வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு எதிர்பாராத சில டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரி பயணங்கள் மூலமாக வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. எது எப்படி இருந்தாலும் மன அமைதி பெறுவீங்க. ஏன்னா குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கு. எனவே மன அமைதியான ஒரு நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல அனுபவங்கள் மிகுந்த ஆரோக்கியமான மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.